சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாரே வா, மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கா? அப்போ வனிதா சொன்னது உண்மைதான். கௌதம கலக்குடா நீ. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சோகமா இருக்கீங்க? கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்றீங்க? என்னால இது நம்பவே முடியல. எப்படி ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு கையல் கவனக்குறைவான பொண்ணு கிடையாது. ஸ்பீடா கூட டிரைவ் பண்ண மாட்டாங்களே. அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அக்காவும் எழிலும் வெளியில போயிருந்தப்போ ஒருத்தன் கார்ல வந்து இடிச்சிட்டான். இப்போ அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். டோன்ட் வரி, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கையில காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. இங்க டாக்டருங்க யாரும் எதுவும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பாடியை செக்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி எங்களால கிளியரா சொல்ல முடியும். டோன்ட் வரி, நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும் காப்பாத்திடுவோம். தைரியமா இருங்க. நான் போய் பார்க்கறேன். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, என்ன 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 கயல், உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கௌதம்னு மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருந்தா கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். Thank you, sweetheart. Thank you. முத்தம் கொடுத்துட்ட. என்ன கயல், கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கற? எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்க? ஓ, நீ மயக்கத்துல இருக்கல? சாரி 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 சாரி. ஆனா உனக்கு ஆணவம் டு த கோர். ஓகேங்கிற என்னுடைய ஒத்த வார்த்தைக்காக பல பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் அவ்வளோ லவ் ப்ரொபோசல் வருது. ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதுன்னு உன்னை தேடி வந்தா செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தின. அதுக்கு நான் திரும்பி ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். அருமையான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கும் போது அது எப்படி கையில் மிஸ் பண்ணுவேன்? ஆனா உன் குடும்பம் வாஸ்ட், சரியான வடிகட்டின முட்டாள் கூட்டம். நமக்குள்ள இருக்கிற பழைய கணக்கை யோசிக்காம கபாதுங்க சார் என்கிட்டயே கெஞ்சுறாங்க. ஆனா இந்த முறை நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். நீ சாகக்கூடாது கையல். நான் உன்னை சாகவும் விட மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா காலத்துக்கும் இதே நிலைமையில படுத்த படுக்கையாவே கிடத்தி வச்சிருப்பேன். அதுதான் நான் உன் திமிருக்கு கொடுக்கிற சரியான சாட்டை அடிவா. சாப்பாடு இதர விஷயங்கள்னு அத்தியாவசிய தேவைக்கு கூட நீ மத்தவங்களை எதிர்பார்க்கணும். ஐயே, நாத்தம் தாங்கலன்னு உன் வீட்டு ஆளுங்களே உன்னை வெறுக்கணும். ஹாய் கௌதம். ஹாய் டாக்டர். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் டாக்டர். கையலுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் உங்க பெர்மிஷன் இல்லாம பதட்டத்துல உள்ள வந்துட்டேன். இட்ஸ் ஓகே கௌதம். பாவம் டாக்டர் கையல். என்னதான் எங்க 2 பேருக்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தாலும் அவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர்.
கையலுக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன்? அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். பட் எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம் எடுத்தாதான் அவங்க ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். மேஜர் ஆக்சிடென்ட்னால இன்ஜுரி அதிகமாக இருக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், ஒன் கைண்ட் ரெக்வெஸ்ட். இனிமே இந்த கேஸ்ல நீங்க என்னையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்னால முடிஞ்ச உதவியை நானும் கையலுக்கு பண்றேன். ஓகே கௌதம், நீங்க வந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கையலோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே உங்க கேபினுக்கு கிடைக்கிற மாதிரி Sure. பண்றேன். ஓகே? ஓகே. வரேன் கௌதம். தேங்க்யூ டாக்டர். அம்மா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாருக்கு ஒரு மெயில் பண்ணிடு. ஓகே டாக்டர். அப்புறம் அந்த ஒன் டார்லிங், உன் ரிப்போர்ட்ஸை படிச்சுட்டு மாமா அதுக்கப்புறம் வந்து வித்தியை காட்டுறேன். பாய். டாக்டர், கையில் இப்போ எப்படி இருக்கா? பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுல் செக்அப் பண்ணாதான் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும்னு சொன்னீங்க. உங்க சந்தேகம் கரெக்ட் தான். ஆனா இப்பதான் கையிலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற செல்வராஜ் டாக்டரை கன்சல்ட் பண்ண. தலையில அந்த அளவுக்கு பலமா அடியிலன்னு அவர் சொன்னாரு. ஸோ யூ டோன்ட் வரி, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மேஜர் ஆபரேஷனுங்கிறதுனால 1 month கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தாகணும். சீக்கிரமா குணமாயிடுவாங்க. தலை, கை, கால்னு உடம்புல இருக்கிற காயங்கள் குணமாயிட்டாலே கேஷுவலா எந்திரிச்சு நடக்கலாம். இப்போதைக்கு உங்க சைடுல இருந்து அவங்களுக்கு தேவையானது அக்கறையான கவனிப்பு, பாசமான வார்த்தைகள். அது போதும். சீக்கிரம் பழைய கையலா கம்பீரமா எந்திரிச்சு வருவாங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒரு தாயா உங்களோட தவிப்பு எனக்கு புரியுதுமா. அதனாலதான் நானே வார்டுக்குள்ள போனேன். இந்த ஃபீல்டுல நான் நம்பர் 1 டாக்டர். உங்க பொண்ணை கம்ப்ளீட்டா குணப்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கேன், தைரியமா இருங்க. சரிங்களா? சரி, நான் கிளம்புறேன். வரேன். சரிங்க டாக்டர். கடவுளே,